துலாம் ராசிக்காரர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க. பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாமே நிறைய தேடி வருங்க. ஆனா அதுல எதை நாம தேர்ந்தெடுக்கணும், எது பின்னாடி நாம போகணும், எதை நாம பின்பற்றணும்னு நீங்க தெளிவாக முடிவெடுத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப பெரியவங்களாக வளர்ந்துட முடியுங்க. அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு 8வது ராசியில பிறக்குதுங்க. உங்க ராசிக்கு 8வது ராசியில பிறக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும், பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பழைய வண்டி வாகனத்தெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டு சிக்கிக்காதீங்க. எல்லா வகையிலுமே நீங்க கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தேனொழுக பேசிட்டு உங்களை எதிரையாவது உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால யாராவது உங்களை புகழ்ந்து பேசினாலே அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புதுசா அறிமுகமாகறவங்கள்ட்டையும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுல 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறக்குது. அப்படி இருக்கிறதுனால 4வது இடத்துலயும் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா விட்டு விட்டு தான் காசு வருது, தொடர்ந்து நிலையான வருமானம் இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் இப்ப உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக தாங்க இருக்கிறாரு. அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு 9வது வீட்டுல தாங்க இருக்க போறாரு. அப்படி இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. ஆனா அதே நேரத்துல ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே 10வது வீட்டுல உட்கார இருக்கிறாரு. அதனால வேலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால உத்தியோகத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு மேலதிகாரியோ இல்ல ஹெச்ஆரையோ பகச்சுக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்துல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்காருவாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி முதலீடு செய்து மாட்டிக்காதீங்க. உங்களால என்ன முடியும், உங்களுக்கு எந்த துறையில அனுபவம் இருக்குது, யாருடைய தயவும் இல்லைன்னாலும் நாம ஒத்தையா நின்று சமாளிச்சு லாபத்தை பாத்திர முடியுமா அப்படின்னு எது தோணுதோ அந்த துறையில நீங்க இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறாரு. இந்த வருடம் முழுக்க அவருடைய பலம் நல்லா இருக்கிறதுனால நீங்க எல்லாத்திலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகமாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வீடு கட்டி கிரக பிரவேசமும் செய்வீங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனா 8ஆம் இடத்துல நடுவுல செவ்வாய் போய் மறைகிறாருங்க. அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் வாகன விபத்து வராம கொஞ்சம் பார்த்துங்க. மார்ச் மாதத்திலேயும் நீங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த வருடம் 2026ஆம் வருடம் உங்களுக்கு அழகு இளமையை அதிகமாக்கும், நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்க சேவிக்கிறது நல்லது. நல்ல பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நீங்க போங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுங்க. துணி, போர்வை, கம்பளம், சட்டை அது மாதிரி எது வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். கொடுப்பது மூலமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பாசிப்பயிர் தானமாக கொடுங்க. இந்த வருடம் அருமையாக இருக்குங்க.